121 4வது வசனத்தை வாசி. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. எல்லாம் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாங்களா? எல்லாரும் சேர்ந்து. இதோ சத்தமே வரலையே, கொஞ்சம் பேர் தான், கொஞ்சம் சின்ன பசங்க தான் படிக்கிறீங்க. எல்லாரும் சேர்ந்து இதோ ஆமென். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. நம்முடைய ஆண்டவர் அவர் உறங்குகிற தேவன் அல்ல. நம்முடைய ஆண்டவர் தூங்குகிற தேவன் அல்ல. மனுஷனுக்கு தான் உறக்கம் தேவை, மனுஷனுக்கு தான் தூக்கம் தேவை. ஏன்னா மனுஷன் என்ன ஆகிடுவானா, டயர்ட் ஆகிடும். ரொம்ப அதிகமாக வேலை செஞ்சால் நம்ம என்ன ஆகிடுறோம், டயர்ட் ஆகிடுறோம். சொல்கிறோம், இதுக்கு மேலே என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, என்னை விட்டுருங்க, எனக்கு ரெஸ்ட் வேணும், நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மனிதர்களுக்கு தான் அந்த பலம் வேணும், மனிதர்களுக்கு தான் அந்த சோர்வு. ஆண்டவருக்கு என்ன இல்லை, சோர்வு இல்லை. ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு, நம்மை காக்கிறவராக இருக்கிறார். அவர் தூங்காத தேவன், அவர் உறங்குறதில்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குறதும் இல்லை. தூக்கமும் கிடையாது உறக்கமும் கிடையாது. சில பேர் தூங்குறது பார்த்துருக்கீங்களா? நல்ல தூக்கம். காலையில் நைட்டு 9 மணி 10 மணிக்கு படுத்தா காலையில் 6 மணி தான் எழுந்துக்கிறோம். எத்தனை பேர் 6 மணிக்கெலாம் எழுந்துக்கிறீங்க? அல்லேலூயா. 6 மணிக்கெலாம் எழுந்துக்கிறீங்களா? இல்லைங்க, நான் 7 மணிக்கு மேலே தான் எழுந்துக்கிறோன்னு சொல்லுங்களா ஒரு அல்லேலூயா. உண்மையாக இருங்க, உத்தமர், பி ஆனஸ்ட். இல்லைங்க, நான் 7 மணிக்கு மேலே தாங்க எழுந்துக்கிறேன் சொல்கிறவங்க. ஆமென். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. 8 மணிக்கு மேலே தான் எழுந்துப்பேன், எது எப்படியோ எனக்கு பிரச்சனையே இல்லை, 8 மணிக்கு மேலே தான் எழுந்துப்பேன்றவங்க யாருன்னா இருக்கீங்களா? பெட்டினாவா? வெரி குட். நைட்டில் லேட்டாக தூங்குறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் லேட்டாக எழுந்துக்கிறோம். சரிங்களா? 11 மணி வரைக்கும் ஃபோனு, 12 மணி வரைக்கும் ஃபோனு எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறோம், 12:30 மணிக்கு 12:30 மணி 1 மணி ஆகிடுது தூங்குறதுக்கு. காலையில் என்ன பண்ண முடியறதில்ல, எழுந்துக்க முடியல. அதனால் சரீரத்தில் பலவீனங்கள் போராட்டங்கள் எல்லாம் இருக்குது. அப்புறம் என்ன சொல்லுவோம், நம்ம சர்ச்சுக்கு தான் போகிறேன், ஆனால் எனக்கு உடம்பு தான் நல்லா ஆக மாட்டேதுன்றோம். ஆண்டவர் சில இயற்கை விதிகளை வச்சிருக்கிறார், அதை கொஞ்சம் நம்ம மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அதை ரெஸ்பெக்ட் பண்ண கற்றுக்கொள்ளணும். சரியான நேரத்தில் தூங்கி சரியான நேரத்தில் எழுந்துக்கணும், சரியான நேரத்தில் சாப்பாடு சாப்பிட்ணும். இதெல்லாம் செஞ்சால் தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். சரி, எது எப்படியோ. ஆனால் மனிதன் டயர்டாகக்கூடியவன், சோர்ந்து போகக்கூடியவன். யார்? மனிதனுக்கு சோர்வு உண்டாயிடுது, டயர்டு உண்டாயிடுது. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறதில்ல, அவர் சோர்ந்து போகிறது இல்லை, அவர் டயர்டு ஆகிறதில்ல. எதுக்காக அவர் டயர்டு ஆகலை அப்படின்னா, ஒரு காரணம் என்னன்னா, நம்மை காப்பதற்காகவே, நம்மை ப்ரொடெக்ட் பண்ணுவதற்காகவே அவர் என்ன பண்ணுறதில்ல, டயர்டு ஆகிறதுக்கு இல்லை, சோர்ந்து போகிறதில்ல. தூக்கம் ஒன்று, நல்லா தூங்குறோம், 8 மணி நேரம் 7 மணி நேரம் 6 மணி நேரம். சில பேர் பாருங்கள், உறங்கிறது ஒரு ஸ்லம்பர், ஒரு நேப், லிட்டில் நேப்னுவாங்க. அப்படி ஒரு செகண்ட் ஒரு தூக்கம் போகுமா? கார் ஓட்டுறவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் அது, அந்த தூக்கத்தினுடைய வேல்யூ என்னன்னு. இப்படின்றதுக்குள்ள பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி. அது கூட வரவிடாமல் பார்த்துக்கணும், இல்லை தூக்கம் வரக்கூடாது. ஒரு செகண்ட் நம்ம தூங்கிட்டா பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது. நாங்கள் ஊழியத்துக்கு போவோம், அதிகமாக அந்த சீர்காழி பகுதியில் கிராம ஊழியங்களை செய்வோம். போகிறதும் நைட்டு தான், வர்றதும் நைட்டு தான். ஒரு 3 பேர் 4 பேர் போனோம் அப்படின்னா, டிரைவர் ஓட்டினார்னா ரொம்ப மற்றவங்களாம் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். ஒரு முறை நாங்கள் எல்லாருமே தூங்கிட்டோம், டிரைவரும் தூங்கிட்டார். திடீர்னு எனக்கு ஒரு மணி, நான் எப்போவுமே தூங்கிடுவேன், எப்போவுமே தூக்குவேன், முதல்ல தூங்குறாள் நானாக தான் இருப்பேன்.
அன்னைக்குன்னு பார்த்தேன்னா நானும் தூங்கிட்டேன். திடீர்னு பார்த்தா ஒரு 3 மணிக்கு டக்குன்னு ஒரு முழிப்பு வந்தது பாருங்கள். எல்லாம் தூங்கிட்டு இருக்கேன், டிரைவரும் தூங்குறாரு. காரு வந்து இந்த பேரிகேட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாரு. இடிக்கிற ஒரு செகண்டு தான், எப்பா தட்டி எழுப்பி அவர் சுதாரிச்சுக்கிட்டு அந்த ஒரு செகண்ட். இதெல்லாம் வந்து பாருங்கள், நான் விழிச்சுக்கிட்டது இல்லை, கர்த்தர் நமக்காக என்ன பண்ணிட்டு இருக்காரு, தூங்காமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். எனக்கு அப்படியே இன்னும் தூங்கப்பான்னு விட்டுருக்கலாம், என்ன பண்ணுறாரு, அவர் தூங்கலையே, அவர் தூங்கலை, நமக்காக என்ன பண்ணிட்டு இருக்கார், அவர் விழித்து கொண்டு இருக்கிறார். அவர் உறங்கிறது கூட கிடையாது, ஒரு செகண்டு கூட என்ன பண்ணுறது இல்லை, உறங்கிறது கிடையாது, சோர்ந்து போக மாட்டார். ஒரு வசனம், அருமையான வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 40வது அதிகாரம் 28வது வசனம். ஏசாயா 40வது அதிகாரம் 28. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. ஆமென். போதும் போதும். நம்முடைய ஆண்டவர் சோர்ந்து போகிறது இல்லையா, இளைப்படைவதும் இல்லை. இது உனக்கு தெரியாதா? இதை நீ கேட்டதில்லையா, கேள்விப்பட்டதில்லையா? அவர் சோர்ந்து போக மாட்டார், அவர் இளைப்படைவதில்லை. மனுஷனுக்கு தான் அதெல்லாம் உண்டாகுது, தேவனுக்கு இல்லை. நம்மை காக்கிறவர் சோர்ந்து போவதில்லை, நம்மை காக்கிறவர் இளைப்படைவதில்லை, டயர்ட் ஆவதில்லை. ஆமென். நல்லா கவனிங்க. அதாவது மனிதன் பாருங்க, அநேக காரியங்களை செய்வான், அநேக காரியங்களை சொல்லுவான், பெருமையானவைகளை பேசுவான். எனக்கு இது தெரியும், அது தெரியும், எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், எனக்கு இவ்வளோ வேலை இருக்குது, எனக்கு இவ்வளோ செல்வம் இருக்குது, இவ்வளோ அந்தஸ்து இருக்குது, நான் சொன்னால் ஒன்று நடக்கும், ஒரு ஃபோன்லேயே எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிப்பேன். இப்படிலாம் பெருமையாக பேசக்கூடிய ஒரு நபர், எல்லா விதமான செல்வாக்கு இருந்தாலும், எல்லா விதமான உயர்வு அந்தஸ்து எல்லாமே இருந்தாலுமே கூட அவன் ஒரு ஹெல்ப்லெஸ்ஸான ஒரு சுச்சுவேஷனில் எப்போ இருப்பான், எப்போ இருப்பான் தெரியுங்களா? உதவியற்ற ஒரு நிலைக்கு போகக்கூடிய ஒரு நிலை எப்போ உண்டாகுது அவனுக்கு, அவன் தூங்குற நேரத்தில் தான். ஹல்லேலூயா. அவன் தூங்குற நேரத்தில் அவனுக்கு என்ன நடக்கணும் அவனுக்கே தெரியாது. அவனுக்கு சொத்து இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். எல்லாமே இருந்தாலும் கூட அவன் எப்போ உதவியற்றவனாய் மாறி விடுகிறான்னா, அவன் தூங்கும் பொழுது. நேற்று தினத்தில் ஒரு வீட்டுக்கு ஜெபத்துக்கு போயிருந்தேன். அப்போ அந்த வீட்டில் இருக்க ஒரு சகோதரி சொன்னாங்க, அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, அவங்களுக்கு ஹார்ட்டில் ரொம்ப பிரச்சனை, அவங்க இன்றைக்கி படுத்தாங்கன்னா நாளைக்கு காலையில் எழுந்திருப்பாங்கன்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அவ்வளோ பலவீனமாக இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க எழுந்திருப்பாங்களா எழுந்துக்க மாட்டாங்கன்னு கடவுளுக்கு தான் தெரியுன்றாங்க. அவ்வளோ ஒரு பலவீனம். அப்போ மனிதன் வந்து தூங்குற நேரத்தில் எப்படி ஆகிடுறான், உதவியற்றவனாக மாறி விடுகிறான். நிறைய மனிதர்களுக்கு ஆபத்து எப்போ வருது தெரியுங்களா, அவன் தூங்குற நேரத்தில் தான் வருது. தூங்குற நேரத்தில் தான் எதிரி வந்துடுறான், தூங்குற நேரத்தில் சத்துரு வந்துடுறான், தூங்குற நேரத்தில் என்ன வேணால் அவனை பண்ணலாம், அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட நிலைமைக்கு போயிடுறான் மனிதன். அவ்வளோதான் அவனுடைய ஸ்ட்ரென்த்து, அவ்வளோதான் அவனுடைய பலன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட உதவியற்ற சூழ்நிலையில் கூட நீ தூங்குப்பா, நான் தூங்க மாட்டேன்றார். ஹல்லேலூயா. நீ தூங்கினாலும் நான் என்ன பண்ணுறதில்ல, தூங்குறதில்ல. நமக்காக விழித்து கொண்டிருக்கிறவர் யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்மை பாதுகாக்கிற தெய்வம், நம்மை காக்கிற தெய்வம். எந்த ஒரு சூழ்நிலையிலும், உதவியற்ற சூழ்நிலையில் கூட அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், நமக்காக விழித்து கொண்டிருக்கிறார். அவர் நமக்காக தூங்காமல் உறங்காமல் நம்மை காத்து கொண்டிருக்கிறார். அவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒரு பாடல், ஒரு அருமையான ஒரு பழைய பாடல், சில பேருக்கு தெரியும் தெரியல. சி மேஜர். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம், எல்லாம் சபையார் எல்லாம் சேர்ந்து பாடலாமா? என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் வானமும் பூமியும் படைத்த நல்ல தேவனிடமிருந்து, வானமும் பூமியும் படைத்த நல்ல தேவனிடமிருந்து
என்னை காக்கும் தேவன் உறங்கார், என் காலை தள்ளாட ஓட்டார். என்னை காக்கும் தேவன் உறங்கார், இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் பகல் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக அப்பாரே இது முதலா. போக்கையும் வரத்தையும் பத்திரமாக அப்பாரே இது முதலா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வத நேராய் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வத நேராய் கண்களை ஏறெடுப்பே. அல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிற தேவன், அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. அல்லேலூயா. நாம் உறங்கினாலும் நாம் தூங்கினாலும் அவர் ஒருபோதும் அவர் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இஸ்ரவேல் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம். எத்தனை பேருக்கு தெரியும் இஸ்ரவேல்னா என்ன? சொல்லுங்க. இஸ்ரவேல்னா தேவனுடைய ஜனம். இஸ்ரவேல்னா தேவனுடைய ஜனம். நாம் அவருடைய ஜனங்களாக இருக்கும் பொழுது அவர் நம்மை காக்கிற தெய்வமாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று நீங்கள் முழுமையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும் பொழுது அவர் நம்மை காக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். இஸ்ரவேல் பாருங்க, ஆபிரகாமுக்கு பிறந்த பிள்ளை யாரு சொல்லுங்க? ஈசாக்கு. இஸ்மாவேலை விட்டுருவோம். ஈசாக்கு. அப்புறம் ஈசாக்குக்கு பிறந்தவர்கள் யாக்கோபு, ஏசா. ஏசா தானே? யாக்கோபு, ஏசா. யாக்கோபுக்கு பிறந்தவர்கள் 12 பேர். சரிங்களா? இந்த யாக்கோபு என்ற பேர் தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உன் பேர் என்னன்னு கேட்குறாரு. யாக்கோபு. அப்போ யாக்கோபு என்ன சொல்கிறாரு? யாக்கோபு இஸ்ரவேல்னு சொல்கிறாரா? யாக்கோபு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தேவனோடு கூட போராடி மேற்கொண்ட. யாக்கோபுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, எத்தன், ஏமாற்றுகிறவன், தேவனை விட்டு விலகி இருக்கிறவன், இது மாதிரிலாம். ஆனால் இஸ்ரவேல் சொல்கிறாரு, நீ தேவனோடு கூட போராடி மேற்கொண்டாய், தேவனோடு கூட போராடி மேற்கொண்டாய். அதனால் நீ யாக்கோபு இல்லை, இனிமேல் நீ யார்? இஸ்ரவேல். நீ என்னுடைய ஜனம், உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் யாக்கோபுக்கு வாக்கு பண்ணினார். அப்போ இஸ்ரவேலுடைய அர்த்தம் என்னன்னா, தேவனுடைய ஜனம். நம்ம தேவனுடைய ஜனங்களாக இருக்கும் பொழுது, நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, ஆண்டோடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் அது செயல்படுகிறது. வாக்குத்தத்தங்களை குறித்து இந்த செமினாரில் நிறைய நம்ம பேசணும். ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தம், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமுக்கு செய்யப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நிறைவேறுகிறது, இதெல்லாம் எடுத்து நம்ம பேசணும். அப்போ இதுவும் ஒரு வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அப்போ நம்ம தேவனுடைய ஜனங்களாக இருக்கும் பொழுது நம்ம எப்படி தேவனுடைய ஜனமாக மாறணும்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், அவரை விசுவாசித்தோம், தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினோம். இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பித்து விட்டது. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவரை நம்மளை பாதுகாக்கிறதுக்கு 24/7 24 மணி நேரமும் அவருடைய கண்கள் நம்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. நம்மையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. அவர் நம்மை காக்கிற தேவனாய்
இருக்கிறார். வேதத்தில் ஒரு பகுதி, ஒரு அருமையான ஒரு பகுதி, எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு பகுதி, அதுக்குள்ளே போகலாம். 2 ராஜாக்களின் புத்தகம் 6வது அதிகாரத்துக்குள்ளே போயிடுவோம். ரெண்டு ராஜாக்கள் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசி. நல்லா கவனிங்க. அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோடு ஆலோசனை பண்ணினான். அப்போது இந்த சீரியாவின் ராஜா யாருன்னா, இஸ்ரவேல் தேசத்துக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு எதிரியான ஒரு ராஜா. இந்த சீரியா இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு எதிரி தேசம். அந்த தேசத்தினுடைய ராஜா என்ன பண்ணுறான், எப்படியாவது இந்த இஸ்ரவேலை பிடிச்சிடணும், எப்படியாவது இந்த இஸ்ரவேலை மேற்கொண்டுடணும், அந்த ஜனங்களை சுற்றிலும் பாளையம் இறங்கி நம்முடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துடணும்னு சொல்லி சதி திட்டம் தீட்டுறான். யார்? சீரியாவின் ராஜா. கவனிக்கிறீங்களா? ஒரு அல்லையிலே சொல்லுவோமா? சத்தமாக சொல்லுங்களேன், இன்னும் கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஆமென். சதி திட்டம் தீட்டுறான், எப்படியாவது இஸ்ரவேலை பிடிச்சணும், விடக்கூடாது அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறான். இப்போ தேவன் என்ன பண்ணுவார்? இப்போ வேலை நடக்குது, பேசுகிறாங்க. எதிரிகள் வந்து நம்மை குறித்து போடுற திட்டங்களும் நம்மை குறித்து பேசுகிற காரியம் நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது. இப்போ பொதுவாக பாருங்கள், ஒருத்தரை பற்றி பேசுகிறாங்கன்னு வைங்களேன், ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்கள எப்படி கவுக்கலாம், அவங்களுக்கு எப்படி தீமை செய்யலாம், அவங்களுக்கு எப்படி கெடுதல் பண்ணலாம், எப்படி அழிக்கலான்னு சொல்லி பேசுகிறவங்க எந்த நேரத்தில் பேசுவாங்க சொல்லுங்கள்? ரோட்டில் நடந்து போகும்போது பேசுவாங்களா? சொல்லுங்கள். இல்லை வெளியில் நின்று பேசுவோமா? நம்ம வீட்டுக்கு வாசலில் நின்று பேசுவோம், ஒருத்தரை பற்றி தீமையாக பேசுகிறோம், அது யார் காதில் போயிருமே. உன்னை பற்றி இப்படிலாம் பேசுகிறாங்க, ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, இதை கேட்குறவங்க கேட்டுட்டு யாரை பற்றி பேசுனாங்களோ அவங்கக்கிட்ட போய் அப்படி சொல்லிடுவாங்க. உண்மையெல்லாம் இல்லைங்களா? இதெல்லாம் எல்லாம் நடக்காத மாதிரியே உட்காந்துட்டு இருக்கீங்களே. வெளியில் நின்று பேச மாட்டாங்க, இல்லை வேலை செய்கிற இடத்துல போய் பேசுவாங்க, எல்லாரும் காதில் விழுற மாதிரி பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. எங்கே தான் பேசுவாங்க? வீட்டுக்குள்ளே பேசுவாங்க. வீட்டுக்குள்ளே எங்கே பேசுவாங்க? எங்கே பேசுவாங்க? சீக்கிரட்டாக கதவெல்லாம் சாத்திட்டு. இந்த சீரியாவினுடைய ராஜாவும் அப்படி தான் பேசுகிறான். ஏன்னா எல்லார் எதிரிலையும் பேசினா எவனா ஒருத்தன், நம்மாலே ஒருத்தன் என்ன பண்ணுவான், அங்கே போய் சொல்லிவிடுவான், அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால் யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்குள்ளே, அதுலேயும் ஒருத்தது பார்த்தீங்கன்னா அவனுடைய பர்சனலாக அவனுடைய பெட்ரூமுக்குள்ளே உட்காந்து ஒரு சதி திட்டத்தை தீட்டிகிட்டு இருக்கான். என்னன்னு? இஸ்ரவேலை எப்படி கவுக்கிறது, இஸ்ரவேலை எப்படி பிடிக்கிறது, எப்படி அழிக்கிறது, எப்படி நம்முடைய கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். இங்கே பெட்ரூம் உள்ள உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். இப்போது வசனம் பாருங்கள், இப்போ சொல்லுங்கள் வசனம். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேல் தேசத்துக்கு தெரியாது, ஜனத்துக்கு தெரியாது, அங்கே இருக்கிற ராஜாவுக்கு தெரியாது. பாருங்கள், பெட்ரூமில் பேசுகிறாங்கன்னா எப்போ பேசியிருப்பாங்க? தூங்குற நேரத்தில் பேசியிருப்பாங்க. இந்த இஸ்ரவேல் ராஜா ஒரு வேளை தூங்கிட்டு இருப்பார். இஸ்ரவேல் ராஜா ஸ்லீப்பிங் டைமில் இவர் நல்லா தூங்கிட்டு இருப்பார் இஸ்ரவேல் ராஜா. இந்த ராஜா, சீரியா ராஜா என்ன பண்ணல? தூங்கலை, சதி திட்டம் தீட்டிகிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் என்ன பண்ணார்? இஸ்ரவேல் ராஜா, நீ தூங்குப்பா, நான் தூங்கலை, நீ தூங்கு, நல்லா நிம்மதியாக தூங்குங்க. இஸ்ரவேல் ஜனமே நல்லா தூங்கு, இளைப்பாரு, ரெஸ்ட் எடு, நான் தூங்கலை. ஆண்டவர் வேலை செய்கிறார் பாருங்க, கிரியை செய்கிறார். நாம் உதவியற்றவர்களாக இருந்தாலும் நமக்காக கிரியை செய்கிற தேவன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன் உண்டு. நமக்கு விரோதமாக சதி திட்டங்கள் தீட்டப்படலாம், ஆனால் நமக்காக நன்மையான திட்டங்களை செய்து கொண்டிருக்கிற தேவன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. அக்காலத்தில் 8வது வசனம், அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோட ஆலோசனை பண்ணினான்.
ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்தில் ஆள் அனுப்பி அங்கே பேசும்போதே இவருக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடுது. ஆண்டவர் சொல்லிடுறார். யாருக்கிட்ட சொல்கிறாரு? சத்தமாக தான் பேசுங்களேன். யாருக்கிட்ட சொல்கிறார் ஆண்டவர்? தெரியுதுங்களா? தேவனுடைய மனுஷன்னா யாரு? சொல்ல மாட்டீங்களே, சொல்லுங்க. திவ்யா சிஸ்டர் ஏதோ சொல்றீங்க, சொல்லுங்க. எலிசா தீர்க்கதரிசி. தேவனுடைய மனுஷன் யாரு? எலிசா தீர்க்கதரிசி. வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க, 2 ராஜாக்கள் புத்தகம் ஃபுல்லாக வாசிச்சு பாருங்க. அங்கே பேசுறது இங்கே சொல்றாரு எலிசா தீர்க்கதரிசி. ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்தில் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொன்னான். கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சுங்களா தீர்க்கதரிசி மூலமா? ஏன்னா கர்த்தர் பார்க்குறாரு, ஜனங்க ராஜா தூங்கலாம், இஸ்ரவேல் ஜனங்கள் தூங்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் இஸ்ரவேலின் தேவன் தூங்குறது இல்லை, அவர் உறங்குறது இல்லை. அவன் பேசும்போதே இன்ஃபர்மேஷன் அங்கே போயிடுச்சு. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? எலிசா தீர்க்கதரிசிக்கு சொல்லிட்டார். இப்போ எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறார், இந்த இடத்துலலாம் வந்து சீரியர்கள் பாளையம் இறங்குவார்கள், ஜாக்கிரதையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி அனுப்புகிறார். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேகம் தரம் தன்னை காத்து கொண்டான். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ராஜா எப்படி தப்பிச்சாரா? சொல்லுங்க. கர்த்தர் வந்து உறங்குறதில்லை, அவர் தூங்குறதில்லை. அவருடைய வார்த்தை தீர்க்கதரிசியின் மூலமாக வருகிறது. தீர்க்கதரிசியின் மூலமாக வருகிற அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி என்ன பண்ணுறாராம்? தன்னை காத்து கொள்றான். தன்னைன்னு சொல்லும்போது தன்னையும் தன்னுடைய ஜனத்தையும் தன்னுடைய தேசத்தையும் என்ன பண்ணுறாரு? இஸ்ரவேலின் ராஜா காத்து கொள்றாரு. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு தேசம், நல்லா கவனிங்க, ஒரு தேசம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் அந்த தேசத்தில் யார் இருக்கணும்? ஒரு தீர்க்கதரிசி இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு தேசம் பாதுகாக்கப்படணும்னா அங்கே யார் இருக்கணும்? ஒரு தீர்க்கதரிசி இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு சபை பாதுகாக்கப்பட வேண்டுமானால் அங்கே யார் இருக்கணும்? ஒரு நல்ல மெய்ப்பன் இருக்கணும். மெய்ப்பன் இல்லாத சபை எப்படி ஆகிடும்? அது மெய்ப்பன் இல்லாத சபை, ஆடுகள் சிதறடிக்கப்பட்ட சபையாக அது மாறிடும். அங்கே யார் இருக்கணும்? ஆண்டவர் கூட பாருங்கள், இஸ்ரவேல் ஜனத்தை அவர் எப்படி பாதுகாக்கிறாரு? ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி, ஒரு தீர்க்கதரிசியை பயன்படுத்தி இஸ்ரவேல் தேசத்தை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? கர்த்தர் வந்து அவர் உறங்குறதில்லை, தூங்குறதில்லை. ஆனாலும் கூட எப்படி பாதுகாக்கிறாரா? அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்க வேண்டும். அவர் தூங்குறதில்லை, அவர் உறங்குறதில்லை. ஆனால் அவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஊழியக்காரன் அங்கே தேவை. ஒரு சபைக்கும் அப்படி தான், ஒரு சபைக்கும் அப்படி தான். அங்கே ஒரு சபையில் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு மெய்ப்பன் இருக்கும் பொழுது அந்த சபை பாதுகாக்கப்படுகிறது. அந்த மெய்ப்பனாகப்பட்டவன் எப்படி இருக்கணும்? கர்த்தரிடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை பெற்று தன்னுடைய சபையை காப்பாற்றுகிறவனாக, தன்னுடைய சபையை கர்த்தருக்குள்ள நடத்துகிறவனாக இருக்க வேண்டும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக வருகிறது. அந்த வார்த்தையை கேட்டு இஸ்ரவேலின் ராஜா தன்னையும் தன்னுடைய தேசத்தையும் அவன் காத்து கொள்கிறான். 11வது வசனம் பாருங்க. இந்த காரியத்தை நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாயிருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்றான். ஒரே கன்ஃபியூஷன், குழப்பம் வந்துருச்சு சீரியா ராஜாக்கு. என்னங்க அது, என்ன பண்ணாலும் என்ன திட்டம் போட்டாலும் இந்த இஸ்ரவேல் ராஜாக்கு எப்படியோ தெரிஞ்சிருது. நம்ம போகிறது எப்படி தெரியுது அவனுக்கு? நம்ம போய் பாளையம் இறங்குறது அவனுக்கு எப்படி தெரியுது? யாரோ இங்கே இருக்கிற ஒரு ஆள் போய் சொல்கிறீங்க, இங்கே இருக்கிற ஒரு ஆள் தான் என்ன பண்ணுறீங்க? ஸ்பையாக இருக்கிறீங்க. ஸ்பையாக இருந்து உளவு பார்க்குறீங்க. இங்கேருந்து இன்ஃபர்மேஷன் போகுது. யார் அது? இங்கேருந்து போய் உளவு பார்த்து போய் சொல்கிற அந்த நபர் யார்? எனக்கு சொல்லுங்கள், சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு டென்ஷனாகி கேட்குறார். அதுக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்கள், 12வது வசனம். அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை ராஜாவே, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நாங்கள் எல்லாம் உண்மையாக தான் இருக்கிறோம், நாங்கள் எல்லாம் உத்தமமாக தான் இருக்கிறோம். உமக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள் யாரும் இங்கே இல்லை, உமக்கு தீமை செய்யக்கூடிய ஊழியர்கள் இங்கே யாரும் இல்லை, உங்களுக்கு விஷயம் தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்பொழுது அவன் ஊழியக்காரில் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலேனா பெட்ரூம், ஓகே,
நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். நீங்கள் வீட்டில் பெட்ரூமில் பேசிகிட்டு இருந்தால் கூட அதை சொல்கிறதுக்கு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். எலிசா என்ற தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ராஜாவுக்கிட்ட சொல்லிடுவார். அதனால தான் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னும் போது ஒன்றும் புரியல, இப்படிலாம் நடக்குமா? காரணம் என்னென்னா, இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேலை காக்கிறவர். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அல்லேலூயா. ஒரு சபைக்கு ஒரு மெய்ப்பன் தேவை, ஒரு தீர்க்கதரிசி தேவை. அது பாதுகாப்பாக இருக்கணும்னா, அது ப்ரொடெக்ட் பண்ணப்படணும்னா கர்த்தர் காக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். அவர் உறங்குறது இல்லை, தூங்குறது இல்லை. ஆனால் ஒரு மெய்ப்பனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தீர்க்கதரிசியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால தான் வெள்ளிக்கிழமையில் நம்ம ஜெபம் பண்ணுறோம். சபையிலிருந்து அப்போஸ்தலர்கள் எழுமணும், தீர்க்கதரிசிகள் எழுமணும், சுவிசேஷகர்கள் எழுமணும், மெய்ப்பர்கள் எழுமணும். அல்லேலூயா. நம்ம சபையார் வரோம், சபைக்கு வரோம், வந்த உடனே வீட்டுக்கு போயிடும் நினைக்கக்கூடாது. நம்ம ஆசைப்படணும், அது விரும்பணும். வாலிப பிள்ளைகளை பார்க்கும்போது ஆலோசனை கொடுங்க. பெரியவர்கள், நல்லா ஜெபம் பண்ணுப்பா, நல்லா பைபிள் படி, கர்த்தருக்காக எழும்புப்பா, கர்த்தருக்காக காரியங்களை செய்யப்பான்னு உற்சாகப்படுத்த வேண்டும். ஒருத்தர் ஊழியம் செய்கிறதுக்கு முன் வராங்கன்னா அவங்கள என்ன பண்ணணும்? நம்ம உற்சாகப்படுத்தணும். ஊழியம் செய்யுங்க, தொடர்ந்து பாடுங்க, தொடர்ந்து ஆராதிங்க, தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை அறிவிங்க, கர்த்தருக்காக எழும்பி காரியங்களை செய்யுங்க. ஏன்னா பாருங்கள், வசனம் சொல்லுது, அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். நிறைய அறுப்பு இருக்குது, அதை அறுக்கிறதுக்கு வேலையாள் ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்கிறாங்க. வேலையாட்கள் தேவை. வேலையாட்கள் அனுப்பும்படிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்லுகிறார். இப்போ இஸ்ரவேல் தேசம் காக்கப்பட்டதுக்கு கூட ஒரு காரணம் யார்? அந்த இடத்துல யார் இருக்கிறது? எலிசா தீர்க்கதரிசி. எலிசா தீர்க்கதரிசி ஒன்றும் சும்மா அந்த இடத்துக்கு வரல. அவர் சாதாரணமாக தீர்க்கதரிசியாக மாறிட்டாருங்களா? சொல்லுங்கள், இல்லை. அதாவது எலியாவுடைய கைகளுக்கு தண்ணீர் வார்த்து கொடுத்தவன். அல்லேலூயா. அவனுடைய மினிஸ்ட்ரி அப்படி தான் தொடங்குது. ஜஸ்ட் ஒரு தண்ணியை கொடுக்குறான், தண்ணீர் வார்த்த எலிசா. அவனுடைய மினிஸ்ட்ரி அப்படி தான் தொடங்குது. கூடவே எலிசா தீர்க்கதரிசி எலியா கூடவே போகிறார். எங்கே போனாலும் அவர் விடுறதில்ல. அவருக்கு வேலைக்காரனாக இருக்கிறான். யார்? எலிசா தீர்க்கதரிசி எலியாவுக்கு வேலைக்காரனாக இருக்கும். அவருடைய ஆசைலாம் என்னன்னா, எலிசா தீர்க்கதரிசி ஆசைன்னா பாருங்கள், அவருக்கு பண ஆசை கிடையாது. எலிசா தீர்க்கதரிசிக்கு பண ஆசையை அவர்கிட்ட பார்க்கவே முடியாது. அது எவ்வளோ பெரிய தலைவனாக இருக்கட்டும். ஒரு முறை நாகமான் வராரு. நாகமான் எல்லாத்தையும் இப்போ நிறைய காணிக்கைகளாக எடுத்துகிட்டு வர்றார். அது என்னன்னு கூட சட்டை பண்ணல, அது வெளியே கூட பார்க்கல. ஆனால் அவருக்கு சுகம் கிடைக்கணும், வியாதி சுகமாகணும். நீங்கள் என்ன பண்ணு, யோர்தானில் போய் 7 முறை முழுகு, நல்லாகும். வெளியே கூட சொல்லலை, அனுப்பி விட்றார். கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் சொல்லுகிறார். இவனுக்கு ஒரே பிரச்சனை, நாகமானுக்கு. என்ன இது, அவ்வளோ தூரத்துலேருந்து வர்றேன், நான் ஒரு தளபதி, எனக்கு ஒரு மரியாதை இல்லையே. இவன் வெளியே கொஞ்சம் கையெல்லாம் தொட்டுக்கிட்டு ஏதோ தன்னுடைய தேவனை பார்த்து சில மந்திரங்க தான் எதனா சொல்லுவார் போல இருக்குது, ஜபகமாக பண்ணுவார் போல இருக்குது. அதன் மூலமாக எனக்கு வியாதி நல்லான்னு பார்த்தா வெளியே கூட பார்க்கலையே. இப்படி எல்லாம் டென்ஷன் ஆகிறார். எல்லாம் கூட இருக்கிற ஊழியக்காரங்களாம் சொல்கிறாங்க, எப்பா தலைவரே அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பெரிய காரியத்தை சொல்லியிருந்தால் நீங்கள் செஞ்சுருப்பீங்க தானே. அவர் என்ன சொன்னார்? யோர்தானில் போய் ஒரு 7 முறை முழுக்க தானே சொன்னார், அதில் என்ன இருக்குது அப்படின்னு. சரி ஓகேன்னு சொல்லி அவர் சம்மதிச்சு போகிறார். மூழ்கி எழுந்தா என்ன ஆயிடுச்சு? குழந்த தோல் மாதிரி ஸ்கின் மாதிரி ஆயிடுச்சு. சுகம் கிடச்சிருச்சு, ஒரே சந்தோஷம். அவன் மனசை இருதயமே மாறிடுச்சு. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுறதுக்கு பாருங்கள் என்ன காரியம் நடக்குது. இன்றைக்கி நம்ம யோசிக்கிறோம், ஜனங்க ரட்சிக்கப்படலை, சர்ச்சைக்கு வரல, ஆத்துமாக்கள் வரலை. ஆனால் அந்த ஆத்துமா ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுது. யார்? நாகமான் சொல்கிறான், ஐயா இந்த தேவனே நான் வணங்குவேன், கும்பிடுவேன், எல்லாம் பண்ணுவேன். இங்கேருந்து நான் மண்ணை கூட எடுத்துகிட்டு போகிறேன் எங்கள் நாட்டுக்கு, ஊருக்கு. ஒரே ஒரு காரியம், எங்கள் ராஜா கொஞ்சம் அந்த இதுக்கு வணங்குறதுக்கு போனார்னா கொஞ்சம் கையை பிடிச்சிட்டு போனோம். அதுக்கு மட்டும் கடவுள் எது ஒன்றும் சொல்லிடக்கூடாது, ஏதாவது கொஞ்சம் அதுக்காக மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க, நம்ம ஒன்றும் இல்லை, போ, அப்படி சமாதானத்தோடு போன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். அவனுடைய இருதயம் எப்போ மாறுது பாருங்கள். அவனை தேவனை தேடுகிறவனா மாறிட்டான். நாகமானுக்கு தேவன் மேலே ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு, நம்பிக்கை வந்துருச்சு, ஒரு விசுவாசம் வந்தது. எப்படி வந்ததுன்னா, அந்த எலிசா தீர்க்கதரிசியின் மேலே இருந்த அந்த அபிஷேகம், கர்த்தருடைய வார்த்தையை பெற்று அந்த கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கக்கூடியவனாக இருக்கான்.
அதனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, எலிசா தீர்க்கதரிசியை பயன்படுத்துகிறார். ஒரு ஆத்மா கர்த்தர் பக்கமாக திரும்புகிறது. அல்லேலூயா. ஒரு தலைவன் நல்லா இருக்கும் பொழுது தான், ஒரு ஊழியக்காரன் நல்லா இருக்கும்போது தான் சபை என்ன ஆகுது, ஆசீர்வதிக்கப்படுகிறது. நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணுறார், கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. அதுதான் எலிசா தீர்க்கதரிசி. பணத்துக்கு பின்னாடி போகாதவர், பொருளுக்கு பின்னாடி போகாதவர். அவருடைய ஆசைலாம் என்ன எப்படி இருந்ததுன்னா, ஆண்டவரோட அனாயிண்டிங் 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 அனாயிண்டிங், ஐ நீட் த அனாயிண்டிங். எனக்கு ஆண்டவரோட அபிஷேகம்தான் வேணும், வேறு எதுவும் வேணாம். அபிஷேகத்தை ரொம்ப உயர்வாக பார்க்குறாரு, அனாயிண்டிங்கை பெருசாக பார்க்குறாரு, பணத்தை பெருசாக பார்க்கல. அனாயிண்டிங் எனக்கு என்னுடைய ஆண்டவனுடைய தீர்க்கதரிசி எலியா தீர்க்கதரிசியுடைய அபிஷேகம் எனக்கு இரட்டிப்பாக வேண்டும், ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக எனக்கு வேண்டும். அல்லேலூயா. பின்னாடியே போகிறார், எங்கே போனாலும் அங்கே போகிறார். கீலேயாத்துக்கு போனாலும் போகிறார், யோர்தானுக்கு போனாலும் போனார், எரிகோ மட்டும் போகிறார், நானும் கூட வரேன். யோர்தான் மட்டும் போகிறேன், நானும் கூட வரேன். அந்த எலியாவுடைய சால்வை எலிசா மேலே விழுந்ததுக்கு அப்புறம் தான் அவர் தீர்க்கதரிசியாக ஆனாரா, இல்லை அதுக்கு முன்னாடியே அவர் தீர்க்கதரிசிங்களா? எலிசா தீர்க்கதரிசி. கவனிக்கிறீங்களா? எலிசா தீர்க்கதரிசின்னு சொல்கிறோம்ல, எலியாவுடைய சால்வை அவர் மீது விழுந்ததுக்கு அப்புறம் அவர் தீர்க்கதரிசியாக மாறினாரா, இல்லை அதுக்கு முன்பதாகவே அவர் தீர்க்கதரிசியாக இருந்தாரா? அதுக்கு முன்னாடியே அவர் தீர்க்கதரிசி தான். எப்படி சொல்கிறீங்க? எப்படி எலிசா தீர்க்கதரிசி அந்த சால்வை, எலியாவுடைய சால்வை விழுவதற்கு முன்பதாகவே தீர்க்கதரிசியாக இருந்தார் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு தீர்க்கதரிசிகள் கூட்டம் அங்கே இருக்கிறாங்க அந்த பகுதியில். எல்லாம் சொல்கிறாங்க, உனக்கு விஷயமே தெரியாதா, ஆண்டவன் வந்து கடவுளை எடுத்துக்கொள்ள போகிறாரு, இதெல்லாம் உனக்கு தெரியாது. எனக்கு தெரியும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்கன்றார். அப்போ அவருக்கு தெரியுது, எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறாரு, அவரை விடக்கூடாது, அவருடைய ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும். கூடவே போகிறார், எங்கே போனாலும் போகிறார். கில்காலுக்கு போனால் கூடவே போகிறாரு, யோர்தானுக்கு போனால் கூடவே போகிறாரு, எரிகோ மட்டும் போனா கூடவே போகிறாரு, எங்கே போனாலும் கூடவே போகிறார். விடவே இல்லை. சொல்கிறார், ஓகே, நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ பார்த்தனா உனக்கு கிடைக்கும், ஒருவேளை நீ பார்க்கலன்னா உனக்கு அது கிடைக்காது. ஒருவேளை பார்க்கலன்னா கிடைக்காது. எலியா தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளப்படும் பார்க்குறாரு, அவருடைய சால்வை அவர் மேலே வந்து விழுது. ஹல்லேலூயா. எனி டைம் அனாயிண்டிங் அபிஷேகம் சொல்லி பின்னாடி போன அவரை தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, பயன்படுத்தி இஸ்ரவேல் தேசத்தையே காக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் காக்கிற தேவன் தான், அவர் உறங்காத தேவன் தான், அவர் தூங்காத தேவன் தான். ஆனால் யாரை கொண்டு அவர் காக்கிறார்னா, ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு காக்கிறார், ஒரு மெய்ப்பனை கொண்டு கர்த்தர் காக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி தான் என்ன பண்ணுறார், தம்முடைய ஜனங்களை காக்கிறார், தேசத்தை காக்கிறார், சபையை காக்கிறார். ஆமென். இதே பாருங்க, கேயாசின்னு ஒரு நபர் இருந்தார். யார் சொல்லுங்க, யாராவது ஒருத்தருக்கு தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. கேயாசி யாரு? எலிசாவுடைய பாருங்க, எலியாவுக்கு ஒரு நல்ல ஊழியக்காரன் கிடைச்சாரு, நல்ல மனுஷன். அபிஷேகம் பின்னாடியே ஓடினார். வேறு காசு பணம் அவருக்கு முக்கியமே இல்லை. எதுதான் முக்கியம்? அனாயிண்டிங்னு ஓடினார். கேஆசி அது அப்படியே ஆப்போசிட்டு. கேஆசி அவருக்கு கொஞ்சம் காசு பணம்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. இந்த நாகம்மானு கூட பாருங்கள், வந்துட்டு போகும்போது இவனுக்கு ஒரு ஆசை, ஐயோ எல்லாமே போயிடுது, இவன் பின்னாடியே ஓடுறான். இப்போ தாங்க 2 வாலிப பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க, இவர் எலிசா என்னை அனுப்பி கொஞ்சம் வாங்கின்னு வர சொன்னார், கொஞ்சம் வஸ்திரம் அது இதெல்லாம் கொடுத்து அனுப்புகிறார். எங்கப்பா போயிட்டு வந்தேன்னு கேட்குறாரு. எலிசா தீர்க்கதரிசி கேஆசி பார்த்து கேட்குறாரு, எங்கப்பா போயிட்டு வந்த? இல்லைங்க அப்படி இல்லைப்பா, நீ போகும்போது என் மனம் உன்னோட கூட போகவில்லையான்னு கேட்குறேன். அப்படின்னா இவரோட ஸ்பிரிட்டே கூட போகுது, நீ எங்கே போ என்ன பண்ணுற? அவர் தான் ஆண்டவர் படம் போட்டு காண்பிக்கிறாரு, அவர் செய்கிற காரியத்தை, அவர் எங்கே போகிறாரு, என்ன பண்ணுறாரு, என்ன செய்கிறாரு, படம் போட்டு காட்டுறாரு. எப்படி இது வந்தது? அபிஷேகத்துக்கு பின்னாடி போனவனுக்கு ஆவியின் வரம் இரட்டிப்பாய் வந்தது. அவனை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். பணத்திற்கு பின்பதாக போன அந்த கேஆசிக்கு அவனுடைய பலன் என்ன தெரியுங்களா? என்ன கிடைச்சது சொல்லுங்கள்.
இந்த பக்கத்துலேருந்து யாராவது சொல்லுங்களேன். பணத்துக்கு பின்னாடி போனார். கொஞ்சம் காசு பணம் வேணும்னு சொல்லி கொஞ்சம் போனார். கொஞ்சம் உயர்ந்த வஸ்திரங்கள் வேணும்னு சொல்லி கேசி போகிறாரு. அதனால் அவனுக்கு என்ன கிடைச்சிது சொல்லுங்கள். இந்த பக்கத்துலேருந்து சொல்லுங்கய்யா. அபிஷேகத்திற்கு பின்னாடி போன அந்த எலிசா தீர்க்கதரிசிக்கு எலியாவினுடைய ஆவின் வரம் இரட்டிப்பாய் கிடைத்தது. பணத்திற்கு பின்னாடி போன அந்த கேயாசிக்கு என்ன கிடைத்தது சொல்லுங்கய்யா. வியாதி. என்ன பண்ணுவோமா? கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தும். சரி, இப்போ அது என்ன வியாதின்னு சொல்லணும். சொல்லுங்க, என்ன வியாதி சொல்லுங்க. சொல்லுங்க, சத்தமாக தான் பேசுங்களேன். குஷ்டம். என்ன ஆகிட்டான்? குஷ்டரோகியா மாறிட்டான். பணத்துக்கு பின்னாடி போய் என்ன வந்தது அவனுக்கு? குஷ்டர். அவன் அபிஷேகத்துக்கு பின்னாடி போயிருக்கணும். எலிசா தீர்க்கதரிசியுடைய ஆவின் வரம் இவனுக்கு ரெட்டிப்பாக கிடச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? எலியா தீர்க்கதரிசி வரத்தை போல் 4 மடங்கு ஆயிருக்கும். 4 மடங்கு ஆயிருக்கணும். அப்போ அவனை கொண்டு இந்த இஸ்ரவேல் தேசத்தை இன்னும் கர்த்தர் என்ன பண்ணியிருப்பார்? அசைச்சிருந்திருப்பார். மிஸ் பண்ணிட்டான். ஒரு மனுஷன் ஸ்லிப் ஆகும்போது அங்கே ஒரு வீழ்ச்சி உண்டாகுது, ஒரு பேக் ஸ்லைடிங் உண்டாகுது. தலைவர்கள் சரியில்லை அப்படின்னா அந்த தலைமைத்துவத்துக்கு கீழே இருக்கிறவங்களும் என்ன ஆகிடுறாங்க? ஷேக் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமென். கர்த்தர் அப்படிப்பட்ட தலைவர்களை, ஊழியர்களை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்களை கொண்டு உறங்காத தேவன், தூங்காத தேவன் தம்முடைய ஜனத்தை காக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பாருங்க, பெட்ரூமில் பேசிக்கிட்டு இருக்கிறது கூட அவரால் சொல்ல முடியுது. அப்படி தான் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் பாதுகாக்கிறார். இன்றைக்கி அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் இந்த சபையின் காலத்தில் இல்லை. இந்த சபையினுடைய காலத்தில் அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் இல்லை. தீர்க்கதரிசிகள் இருக்குது, தீர்க்கதரிசிகளோட ஊழியங்கள் இருக்குது, தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, அன்றைக்கி ஜனங்க இருந்தாங்க. தீர்க்கதரிசின்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசியோ 2 தீர்க்கதரிசியோ ஒரு தேசத்துக்கே அவ்வளோதான் இருப்பாங்க. அவர்களை கொண்டு கர்த்தர் பயன்படுத்துவார். அந்த தீர்க்கதரிசி போனதுக்கப்புறம் இன்னொரு தீர்க்கதரிசி எழும்பி வருவார். அப்படி தான் அந்த தேசத்தை கர்த்தர் நடத்தினார். இப்போ கொஞ்சம் வித்தியாசம். இப்போ தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகளுடைய ஊழியங்கள் இருக்குது. ஆனால் கொஞ்சம் வித்தியாசம். என்ன வித்தியாசம் அப்படின்னா, மோசே சொல்கிறாரு பாருங்க. மோசே சொல்கிறாரு, ஒரு தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை கேட்டு இஸ்ரவேல் தேசம் காக்கப்பட்டது அப்படின்னா, இன்னொரு தீர்க்கதரிசி இருக்கிறார். எல்லா தீர்க்கதரிசிக்கும் மேலான ஒரு தீர்க்கதரிசி. அவருடைய பேர் என்ன தெரியுங்களா? தீர்க்கதரிசியானவர். அவருக்கு ஒரு பேர் என்னது? தீர்க்கதரிசியானவர். வசனத்தை வாசிங்களா. மோசே சொல்லிட்டு போயிட்டார். என்ன சொல்லிட்டு போனார்? உபாகமம் 18வது அதிகாரத்துக்கு போகலாம். உபாகமம் 18வது அதிகாரம் 15வது வசனம். என்ன சொல்கிறாங்க? எலிசா தீர்க்கதரிசி வார்த்தைக்கு செவி கொடுத்த போது அந்த தேசமே காக்கப்பட்டது. இப்போ எங்கள் மோசே முன்னாடியே சொல்லிட்டு போகிறார். என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அப்புறம் ஒரு பெரிய தீர்க்கதரிசி வருவார். உன் தேவனாய் கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. தீர்க்கதரிசியினுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது ஒரு தேசம் பாதுகாக்கப்படுது. நம்முடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படணுமா? இப்போ நமக்குள்ளேயே ஒரு தீர்க்கதரிசியானவர் இருக்கிறார். அவர் யார்? நம்முடைய ஆண்டவராக கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே எப்படி இருக்கிறாரு? தீர்க்கதரிசியானவராக இருக்கிறார். யாரும் சொல்லிக் கொடுக்கணும், கற்றுக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்குள்ளேருந்து கர்த்தர் பேசுகிறார். நமக்குள்ளேருந்து கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்துகிறார். எங்கே போகணும், என்ன செய்யணும், என்ன சொல்லணும், என்ன சொல்லக்கூடாதுன்னு உள்ளே இருந்து நம்முடைய தீர்க்கதரிசியான கிறிஸ்துவானவர் நமக்கு காரியங்களை என்ன பண்ணுறாரு? கற்றுக் கொடுக்குறாரு. ஒரு முன்னாடியே சொல்கிறார், அவருக்கு செவி கொடுங்க. அவருக்கு நீங்கள் செவி கொடுத்தா உங்களையும் நீங்கள் காத்துக்கொள்ளலாம், உங்களுடைய குடும்பத்தை காத்துக்கொள்ளலாம், உங்களுடைய சபையை காத்துக்கொள்ளலாம். உள்ளே இருக்கிற தீர்க்கதரிசியானவருக்கு செவி கொடுக்கணும். அப்படி தான் கர்த்தர் காக்கிறார்.
அல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் எப்படி காக்கிறாராம்? கிறிஸ்துவானவரை கொண்டு, ஆவியானவரை கொண்டு, நமக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவானவரை, தீர்க்கதரிசியானவரை கொண்டு அவர் காக்கிறார். அந்த வார்த்தைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும்? செவி கொடுக்கணும். 10 கட்டளை கவனிங்க. 10 கட்டளைகளை யார் மூலமாக கர்த்தர் கொடுத்தாரு? மோசேயின் மூலமாக 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. சரிங்களா? இப்போ அவர் ஒரு தீர்க்கதரிசி தானே, ஒரு பெரிய தீர்க்கதரிசி. இப்போ இயேசு கிறிஸ்துவன் யார் தான்? தீர்க்கதரிசி. இவர் முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டார், என்னை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்பி வருவார், அவருக்கு நீங்கள் செவி கொடுங்கன்னு. இயேசு கிறிஸ்துவன் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இந்த மலை பிரசங்கம் மத்தேயு 5, 6, 7 அதை எதை பற்றி அவர் பேசுகிறாருன்னா, அந்த 10 கட்டளைகளை தான் எடுத்து பேசுகிறார். என்ன பண்ணுறாரு? 10 கட்டளைகளை எடுத்து அதை விவரமாக விளக்கமாக அதை என்ன பண்ணுறாரு? அந்த மலை பிரசங்கத்தில் பிரசங்கம் பண்ணுகிறார். அப்போ கர்த்தருடைய சத்தத்திற்கு, கிறிஸ்துவானவருடைய சத்தத்திற்கு நம்ம செவி கொடுக்கும் பொழுது நாம் அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்ம காக்கப்படுகிறோம். நம்மை காக்கிறவர் இப்போ வேறு எங்கேயும் இல்லை, எங்கே தான் இருக்கிறாரு? நமக்குள்ளே தான் இருக்கிறார். நம்மை காக்கிற தேவன், நமக்கு உதவி செய்கிற தேவன் நமக்குள்ளவே அவர் இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 5வது அதிகாரம் 18வது வசனம். 1 யோவான் 5வது அதிகாரம் 18. இன்னொரு தடவை வாசிங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். இப்போ கிறிஸ்துவானவர் எப்படி நமக்குள்ளே வாசமாக கவனிங்க. கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே எப்படி வராருன்னா, எப்படி நமக்குள்ளே தீர்க்கதரிசியானவராக இருக்கிறாருன்னா, நம்ம மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள்ளே போகிறது மூலமாக, நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது மூலமாக அவர் நமக்குள்ளே வராரு. அப்படி தான் நம்ம தேவனால் பிறக்கிறவர்களாக இருக்கிறோம். பாருங்க, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். எப்படி தன்னை காத்துக்கொள்றானாமா? தேவனால் பிறந்தவன். காரணம் என்னன்னா, கிறிஸ்துவானவர் உள்ளே இருக்கிறார். மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ளே இருந்து காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எங்கே போகணும், எதுவும் செய்யக்கூடாது, எல்லாவற்றையும் என்ன பண்ண நமக்குள்ளே இருந்து அவர் கற்றுக் கொடுக்கிறார். அந்த வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுக்கும் பொழுது நாம் காக்கப்படுகிறோம். வேறு எந்த மனுஷனுடைய வார்த்தைக்கு இல்லை, வேறு எந்த ஒரு நபருடைய வார்த்தைகள் இல்லை. கிறிஸ்துவானவருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும் பொழுது நாம் காக்கப்படுகிறோம். ஆமென். இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு ஒன்று இருக்குது பாருங்கள். வெர்கமன்ஸ் பாட்டு தான், எல்லாருக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன். இ மேஜர் கொடுங்க. கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார், கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார், அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார், இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி
பண்றீங்க, தட்டுற மாதிரி இப்படி பண்றீங்க. சும்மா ஒரு ஆக்ஷன் தான். நல்லா சத்தமா தான் கிளாப் பண்ணுங்க. இல்ல ஒரு தடவை கிளாப் பண்ணி விட்டுறது இல்ல, இதே மாதிரி கிளாப் பண்ணி பாடுவோன்ற. சத்தமா நல்லா தட்டினா சத்தம் வரும். சும்மா ஆக்ஷன் பண்ணா சத்தம் வராது. பாடுவோமா? காடு கொடுங்க. கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் ஐயம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் ஐயம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் மையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் மையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஹல்லேலூயா. நம்மை காக்கிற தேவன் நம்மோட கூட இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தூங்கினாலும் அவர் தூங்குறதில்ல. நாம் உதவியற்றவர்களாக இருந்தாலும் நமக்கு உதவி செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. வெள்ளிக்கிழமை, கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல அருமையான ஒரு பிரசங்கத்தை கேட்டோம். கர்த்தர் நமக்கு எப்படியா இருக்கிறாரா? சகாயர். யாருக்கெல்லாம் அவர் சகாயராக இருக்கிறாரு? திக்கற்ற பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, சகாயராக இருக்கு. அப்புறம் வேற யாருக்கு சகாயராக இருக்கிறார்? தம்மை நம்புகிறவர்களுக்கு சகாயராக இருக்கிறார். தம்மை தேடுகிறவர்களுக்கு சகாயராக இருக்கிறார். உதவி செய்கிறவராக இருக்கு. ஹல்லேலூயா. நமக்கு உதவி செய்யாமல் வேற யாருக்கு உதவி செய்ய போறார்? தம்மை நம்புகிறவர்களுக்கு உதவி செய்யாமல் வேற யாருக்கு உதவி செய்ய போறார்? ஹல்லேலூயா. நம்ம கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம தேவனை உயர்வாக நினைக்கிறது இல்லை. தேவனை, அவர் சர்வ வல்லமும் இல்லை தேவன். எனக்கு ஒத்தாசை வரும் நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் உண்டாக்கினவரிடத்துல எனக்கு ஒத்தாசை வரும். யாருக்கிட்ட இருந்து ஒத்தாசை வருதான்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இதை நம்ம நினச்சி பார்க்க, ஏதோ பிசாசு என்ன பண்ணுறான்னு தெரியல, ஏதாவது செஞ்சிட்டாங்களா, இதுவாகிடுச்சிங்களா, இதையே 24 மணி நேரம் நினச்சி நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுங்கிற மாதிரி இதையே நினைக்கிறது. எதனா பண்ணிட்டாங்களா, இது நடந்துருமா, இது அடிச்சிருமா, எதனா இதையே யோசிக்கிறது. இதை யோசிக்கிறதை விட்டுட்டு எதை யோசிக்கணும்? நம்ம கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவர், அவர் எனக்கு ஒத்தாசையை அனுப்புகிறவர், அவர் என்னை காக்கிற தெய்வம். அவர் உறங்குறதில்ல, அவர் தூங்குறதில்ல, அவர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் வலப்பக்கத்தில் எனக்கு நிழலாக இருக்கிறார். அவருடைய கிருபை என்னை விட்டு ஒரு நாளும் விலகிறதில்ல. மேய்ச்சல் கொடுங்க. அவருடைய கிருபை என்னை விட்டு ஒரு நாளும், இதையே சிந்தித்து கொண்டு இருக்க வேண்டும். அவர் கிருபையுள்ளவர், அவர் என்னை பாதுகாக்கிறவர், என்னை விட்டு விலக மாட்டார். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர், என்னை விட்டு விலகாத. மறுபடியும் இமிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா நிசி என் ஜெயமான், யெகோவா சம்பவம் என்னோடு இருப்பவர்,
பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ரஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மெய்ப்பரானவர், யெகோவா ரஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், கை தட்டலையே. பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், சத்தமா தட்டுவோம். மலைகள் விலகி போனாலும், சத்தமாக. பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. ஹல்லேலூயா. இதுக்கு மேல என்ன வேணும்? நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கிற தெய்வம், நம்மை பலப்படுத்துகிற தெய்வம், நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தெய்வம். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தெய்வம் நல்ல தெய்வம். ஒரு நாள் அப்படி நம்ம வசனத்தை கேட்டோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஒருபோதும் நமக்கு தீமை செய்கிற தேவன் அல்ல நம்முடைய ஆண்டவர். எப்பொழுதும் நமக்கு நன்மையை மாத்திரம் செய்கிற தெய்வம். ஹல்லேலூயா. அவர் நம்மை காக்கிறவர், நமக்குள்ளே இருந்து நம்மை காக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் சொல்வீங்க, ஏசப்பாவோட வார்த்தைக்கு நான் செவி கொடுக்க விரும்புகிறேன், அதற்காக நான் எவ்வளோ விலைக்கரையும் செலுத்தினாலும் பரவாயில்லைங்க, இந்த தேவனுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்க விரும்புகிறேன். இந்த இஸ்ரவேல் ராஜா, கீழே போடும் கரங்களை, இஸ்ரவேல் ராஜா நினச்சிருந்தா இந்த எலிசா தீர்க்கதரிசி வார்த்தையை அசட்டை பண்ணியிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறாரு? செவி கொடுக்குறார், செவி கொடுத்தார், கேட்டார், லிசன் பண்ணுறார், அதுக்கு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். இந்த இடத்துல சபையில் கூட பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வரும் பொழுது, அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி கீழ்ப்படிவதற்கு நம்மை ஒப்பு கொடுத்தால் நம்மை நாம் காத்துக்கொள்வோம். சில நேரங்களில் நம்ம என்ன யோசிக்கிறோம், பிரசங்கம் பண்ணுறாங்க, நல்லா இருந்துச்சு, யாருக்கோ சொன்னாங்கன்ட்டு போயிடும். ஆனால் இந்த வார்த்தை எனக்குரிய வார்த்தை, இந்த வார்த்தையின்படி நான் வாழ விரும்புகிறேன்னு சொல்லி இந்த வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும் பொழுது நம்மை நாம் காத்துக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை நம்ம வாசித்து நம்ம முடிக்கலாம். சங்கீதம் 20வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். கர்த்தர் யாரை ரட்சிக்கிறார், கர்த்தர் யாரை பாதுகாக்கிறார்னா, யார் மேலெல்லாம் தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறதோ அவர்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். யார் மேலெல்லாம் இந்த அபிஷேகம் கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறதோ அவர்களை கர்த்தர் காக்க பாதுகாக்கிறார். அவர்கள் மேலே ஒரு தேவ பாதுகாப்பு இருக்கும். ஹல்லேலூயா. என் மேலே ஒரு பாதுகாப்பு எப்பொழுதும் இருக்கணுங்கன்னு சொல்கிறவங்களாம் கரங்களை உயர்த்தி சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுவோமா? நான் முடிக்க விரும்புகிறேன். தேவனுடைய அபிஷேகம் மேலே இருக்கும் பொழுது, தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேலே இருக்கும் பொழுது, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் உங்கள் மேலே இருக்கும் பொழுது,
தேவனுடைய அழைப்பு உங்கள் மேலே இருக்கும் பொழுது ஒரு தேவ பாதுகாப்பு நம்ம மேலே இருக்கும். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவனை தொடுகிறவன் யார்? அவருடைய தீர்க்கதரிசிக்கு தீங்கு செய்கிறவன் யார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சின்ன வயசில் பாருங்கள், எங்கள் அம்மா ஒரு சாட்சி சொன்னாங்க. என்னென்னா, நான் பிறந்து ஒரு 3 மாதம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளவே மூச்சு பேச்சு இல்லாமல் உயிரே போயிடுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம். மூச்சு பேச்சு இல்லாமல் உயிர் போயிடுச்சு, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். காலில் கையில் விழுந்து கதறி ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி கடைசியாக ஒரு ஊசி போடுறோம், பொழைச்சா பொழைக்கும், இல்லைன்னா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். கடைசியாக அந்த ஊசி போட்டாங்க பாருங்கள். போட்டு கொஞ்சம் நேரத்தில் எழுந்து விளையாடிட்டு இருக்கேண்ணா. அப்போது ஒரே ஆச்சரியம், ஒரே சந்தோஷம். அதை தொடர்ந்து பாருங்கள், எங்கள் சர்ச்சில் எங்கள் ஊழியக்கார் வந்து எங்கள் சபை போதகர் பிரசங்கம் பண்ணும்போது அவர் ஒரு பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறார், எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஊழியத்துக்காக நீங்கள் அர்ப்பணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, எழுந்து நின்று என்னை ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஒரு 3 மாதம் இருக்கும், அவ்வளோதான், ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்துட்டாங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அவங்க வந்து ஒரு கிறிஸ்தவ பின்னணியிலிருந்து வந்தவங்க இல்லை. கிறிஸ்தவத்தினுடைய சத்தியம் அவங்களுக்கு தெரியாது, செய்தி தெரியாது, பிரசங்கம் தெரியாது. இன்றைக்கி பிரசங்கம் கேட்ட மாதிரி எலியானா யாருன்னு தெரியாது, எலிசானா யாருன்னு தெரியாது. இந்து பேக்ரவுண்டில் வந்துக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது என்னென்னா, கல்யாணமே கிறிஸ்தவத்துக்கு உள்ளே வந்ததே கல்யாணத்துக்காக. கிறிஸ்தவத்துக்கு உள்ளே வந்ததே, விசுவாசியாக மாறினதே எப்படி தான், கல்யாணத்துக்காக. இந்து பேக்ரவுண்ட், ஒன்றுமே தெரியாது, சர்ச்சுக்கு போகிறாங்க வராங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது என்னென்னா, ஏசப்பா என் பிள்ளை என்ன பண்ணியிருக்கிறாரு, சுகப்படுத்தி இருக்கிறாரு, இவன் என்ன பண்ணணும், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க சொல்கிறாங்க, என் பிள்ளையை நான் என்ன பண்ணுறேன், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் பாருங்கள், உங்களோட பிள்ளைகளை நீங்கள் கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஊழியத்துக்காக நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது, அந்த தெரிந்து கொள்ளுதல் வரும் பொழுது, அந்த அழைப்பு வரும் பொழுது, தேவனுடைய பாதுகாப்பு உங்கள் பிள்ளைகள் மேலே இருக்கும். சில நேரம் நானே கேள்விகளை கேட்டுப்பேன். நிறைய பேருக்கு எவ்வளோ ஆபத்துகள் வருது, எவ்வளோ பிரச்சனைகள் வருது, ஆனால் ஆண்டவர் என்னை காப்பாற்றுறாரு, பாதுகாக்கிறாரு. எவ்வளோ ஒரு சூழ்நிலையில் கூட ஒரு ஆபத்து வர்ற மாதிரி இருக்கும், டக்குன்னு அது விலகி போயிடும். இப்படிலாம் பாதுகாக்கிறாருன்னு யோசித்து பார்ப்போம். ஏதோ ஒரு அழைப்பு, ஒரு திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அது எப்படி வந்ததுன்னா, நம்முடைய பிள்ளைகளை ஊழியத்துக்காக ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஊழியத்துக்கென்று ஒப்பு கொடுக்கும் பொழுது, அந்த தெரிந்து கொள்ளுதல் வரும் பொழுது, அந்த அழைப்பு அந்த பிள்ளைகளுக்கு வரும் பொழுது, ஒரு விசேஷித்த பாதுகாப்பு இந்த பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் பிள்ளை கூட ஊழியம் செய்யணும், என் பிள்ளைகள் கூட உமக்காக எழும்பி பிரகாசிக்கணும். எவ்வளோ சத்தியத்தை கேட்டிருக்கிறோம், எவ்வளோ வசனங்களை கேட்டிருக்கிறோம். 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் சத்தியத்தை கேட்டுட்டோம். ஆனால் என் பிள்ளை உமக்காக ஊழியம் செய்யணுமான்னு சொல்கிறதுக்கு என்ன வரல சொல்லுங்கள், வாய் வரல. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, என் பிள்ளை படித்தா MBBS தான் படிக்கணும், படித்தா இன்ஜினியரிங் தான் படிக்கணும், கலெக்டர் ஆகணும், ஏன்னா ஒரு IAS ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை. இப்படி தான் இருக்க வழிய, என் பிள்ளை கர்த்தருக்காக எழும்பி ஊழியத்தை செய்யணும், தேவ பாதுகாப்பு என் பிள்ளையின் மேலே இருக்கணும்னு சொல்லி எத்தனை பெற்றோர்கள் அப்படி ஜெபிக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கி யாரும் எழுந்து நின்று நம்ம ஜெபிக்க போகிறோம், நம்முடைய ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். தேவனுடைய அபிஷேகம் யார் மீது இருக்கிறதோ, யார் மீது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறதோ, அவர்கள் மீது ஒரு விசேஷித்த பாதுகாப்பு இருக்கிறது. எல்லாரும் கண்களை மூடுவோம், கண்களை மூடி யாரும் வேடிக்கை பார்க்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒப்பு கொடுக்க போகிறீங்க. இப்போ கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை நீங்களே ஒப்பு கொடுக்க போகிறீங்க. எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளையின் மீது ஒரு தேவ பாதுகாப்பு, உம்முடைய பாதுகாப்பு இருக்கணும் ஆண்டவரே. என் பிள்ளையின் மீது உம்முடைய அபிஷேகம் இருக்கணும் ஆண்டவரே. என்னுடைய பிள்ளையை குறித்ததான உம்முடைய அழைப்பு, உம்முடைய நோக்கங்கள், திட்டங்கள் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் என் குழந்தையின் மேலே இருக்கணும், என் பிள்ளையின் மீது இருக்கணும். என்னுடைய பிள்ளையை ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு என்று
ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், என் பிள்ளையை உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லு. எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும், எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். யாரும் வேடிக்கை பார்க்கத்தால. ஒருவேளை என்ன பார்க்குறாங்க, நம்மளை பார்ப்பாங்களா? கர்த்தர் பார்க்குறார், கர்த்தர் உங்களை பார்க்குறார். என் பிள்ளையை உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு செகண்ட் உங்களுடைய கரத்தை உயர்த்தி நீங்கள் கீழே போட்டுடலாம். கரத்தை உயர்த்தி நீங்கள் கீழே போடலாம். வாழ்கிற வாழ்க்கை இந்த ஒரு வாழ்க்கை தான். ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் வருகை எப்போ இருக்குன்னு தெரியாது. நமக்கு இருக்கிற அந்த சரீரத்தில் இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தை நம்ம ஏன் அந்த உலகத்துக்கு கொடுக்கணும்? உலகத்தினுடைய மேன்மைக்கு நம்ம ஏன் கொடுக்கணும்? உலக மனிதருடைய உயர்வுக்காக நம்ம ஏன் கொடுக்கணும்? யாரோ ஒருத்தர்களுக்காக ஏன் நம்முடைய பலத்தை கொடுக்கணும்? இல்லை, என்னுடைய பலத்தை நான் உமக்காக கொடுக்க விரும்புகிறேன். என் பிள்ளைகள் உமக்காக எழும்பி ஊழியம் செய்யணும் என்று ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை உம்முடைய ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுத்த பெற்றோர்களுடைய கரத்தை கர்த்தர் நீர் பார்த்திருக்கிறீர். ஆண்டவரே, அவருடைய பொருத்தனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவருடைய பிள்ளைகள் மீது உம்முடைய அபிஷேகம் இப்பொழுது இறங்கி வர முடியாது செபிக்கிறேன்ப்பா. உம்முடைய ஊழியக்காரனாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால செபிக்கிறேன்ப்பா. அப்பா சுதர், உம்முடைய ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுத்த அப்பா சுதர், இந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த பிள்ளைகள் மேலே உம்முடைய அபிஷேகம் இப்பொழுதே இறங்கும்படியாய் செபிக்கிறேன். உம்முடைய தெய்வீக பாதுகாப்பு இறங்கும்படியாய் செபிக்கிறேன். எல்லா விதமான தீமைக்கும் பொல்லாப்புக்கும் அப்பா சுதர் பிள்ளைகளை நீர் விலைக்கு மீட்டு பாதுகாத்து கொள்வீராக. அவருடைய ஆத்துமாக்களை பாதுகாத்து கொள்வீராக. அவருடைய சரீரங்களை பாதுகாத்து கொள்வீராக. ஓ, அவருடைய ஆவியை கர்த்தர் பாதுகாத்து கொள்வீராக. தெய்வீக பாதுகாப்பு இந்த பிள்ளைகளுக்குள்ள உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் உமக்கென்று வல்லமையாய் எடுத்து நீர் பயன்படுத்த முடியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. நீர் அதிசயங்களை செய்வீராக, நீர் அற்புதங்களை செய்வீராக. அதே போல் என் தேவனுக்காக நாங்கள் ஊழியம் செய்ய நாங்கள் வாஞ்சிக்கிறோம், விரும்புகிறோம். எனக்கு இருக்கிற கொஞ்ச காலம் இந்த வாழ்க்கையில் தேவனுக்காக ஒரு முழுவதுமாக என்னை ஈடுபடுத்தி கொண்டு என் இருதயத்தை முழுவதுமாக கர்த்தருக்கென்று விட்டு கொடுத்து நான் தேவனுக்காக முழுமையாக என்னை அர்ப்பணித்து நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தலாம். தேவனுக்காக நான் முழுவதுமாக ஓ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், என்னை அர்ப்பணித்து நல்லா கவனிங்க. விசேஷமாக ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போ சொல்கிற காரியம் முழு நேரமாக என் தேவனுக்காக நான் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். முழு நேரமாக ஊழியம் செய்ய என் தேவனுக்காக முழு நேரமாக நான் ஊழியம் செய்வதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஹல்லேலூயா. உங்களுடைய கரங்களை நீங்கள் உயர்த்தலாம். முழு நேரமாக நான் ஊழியம் செய்வதற்கு என் தேவனுக்காக முழு நேரமாக ஃபுல் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உயர்த்தின பிள்ளைங்கள் நீங்கள் தயவுசெய்து முன்னாடி வரும்படியாக ஜெபிக்கிறேன், கேட்டுக்கொள்கிறேன். டைம் மினிஸ்ட்ரி நான் பண்ண விரும்புகிறேன். எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ குறைவுகள், எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், நெருக்கடிகள் இருந்தாலும் கூட இதை எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாய் மாற்றி, குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவாய் மாற்றி என்னை தம்முடைய ஊழியத்திற்கென்று அவர் என்னை பயன்படுத்த முடியும் என்று நான் விசுவாசித்து இந்த இருதயத்தை முழுமையாக ஆண்டவருக்கென்று விட்டு கொடுத்து இந்த முழு நேரமாக இந்த பாக்கியமான இந்த ஊழியத்தை செய்வதற்கு என்னை விட்டு கொடுக்கிறேன் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுகிறவர்கள் முன்னாடி வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவர், ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ உமக்கு நன்றி ராஜா. டி மேஜர் அழைத்தீரே இயேசுவே, அன்போடு அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேன்,
தீங்கு நான் இழைத்தேன். என்னை விட்டோடும் என் ஜனமே, என்னதான் தீங்கு நான் இழைத்தேன். என்னை விட்டோடும் என் ஜனமே, எத்தனை நன்மைகளோ உனக்காக நான் செய்தேன் அல்லோ. என்றே உரைத்தென்னை ஏங்கி அழைத்து எப்படி நான் மறப்பேன். என்றே உரைத்தென்னை ஏங்கி அழைத்து எப்படி நான் மறப்பேன். என் ஜனம் பாவத்தில் மாள்கிறதே, என் உயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே. என் ஜனம் பாவத்தில் மாள்கிறதே, என் உயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே. என் துயரதொனியோ இதை யார் என்று கேட்பாரோ. என் காரியமாக யாரை அழைப்பேன் என்றே வந்தேனிதோ. என் காரியமாக யாரை அழைப்பேன் என்றே வந்தேனிதோ. அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. நம்ம யாவரும் நம்முடைய கரங்களே நம்முடைய அருமையான தகப்பனாருக்கு நேராக நீட்டுவோம். தேவனுடைய கிருபையும் அவருடைய பலமும் தேவனுடைய ஆளுகையும் இந்த நாளிலிருந்து விசேஷமாக தகப்பனாரை மூடும்படியாக காலபா ஷதரா ஹத்துரி அக்கரபா லேபா ஹத்துரி அந்தரபா. ஓ உம்முடைய தேவ பாதுகாப்பு அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. உம்முடைய தாசனோடு கூட மகனோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவர், உமக்காக அப்பா அர்ப்பணித்த உம்முடைய தாசனை கர்த்தாவை நீ கண்ணோக்கி பாருங்கப்பா. இது வரைக்கும் அநேக காரியங்களை அவர் மூலமா நீங்க செய்திருக்கிறீங்க. இந்த நாளில் விசேஷித்த உம்முடைய கிருபை, விசேஷித்த பாதுகாப்பு தகப்பனார் மீது உண்டாயிருக்கும்படியாய் செபிக்கிறப்பா. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், அவர் உறங்குவதும் இல்லை அவர் தூங்குவதும் இல்லைன்னு சொன்னீங்களா ஆண்டவர். ஹல்லேலூயா. உடைய மகனோடு கூட இருந்து கர்த்தரை பாதுகாத்து பலப்படுத்தி ஆண்டவர் உமக்கென்று வல்லமையாய் எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாய் செபிக்கிற ஆண்டவர். ஒரிமா ஷகராதி அக்கரபல. நீ போக வேண்டிய தூரம் அது வெகு தூரம் என்று சொன்னீங்களா ஆண்டவர். நீ போக வேண்டிய தூரம் அது வெகு தூரம் என்று சொன்னீர் ஆண்டவர். இன்னும் அநேக காரியங்களை அப்பா உம்முடைய தாசனை கொண்டு மகனை கொண்டு கர்த்தர் நீ செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இரக்கங்களை அப்பா சோதர மகனை மூடி கொள்ளட்டும், சூழ்ந்து கொள்ளட்டும், செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவர். நீ அப்படி செய்ய போகிறதுக்காக நமக்கு நன்றி ராஜ். ஓ மக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சபையார் எல்லாரும் விசேஷமாக உங்களுடைய கரங்களை நீட்டி நம்ம அருமையான சகோதரர் பெனட், சகோதரி சுகன்யா, சூசன், பெட்டினா இவர்கள் மீது தேவனுடைய கிருபை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், தேவனுடைய அழைப்பு கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினால உடைய வாழ்வில் நிறைவேறும்படியாய் எல்லாரும் கரங்களை நீட்டும். இந்த பிள்ளைகளை கர்த்தர் வல்லமையை எடுத்து பயன்படுத்தும்படியாய் தேவனுடைய சமூகத்தில் தங்களை ஒப்பு கொடுக்கிற அர்ப்பணிக்கிற அந்த பிள்ளைகளை கர்த்தர் தம்முடைய ஊழியத்திற்கென்று தம்முடைய நாம மகிமைக்கென்று கர்த்தர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும்படியாய் தேவ கிருபை இவர்களை மூடும்படியாய் சூழ்ந்து கொள்ளும்படியாய் செபிக்கலாம். ஆண்டவரே, பிள்ளைகளும் அப்பா தங்களை உமக்கென்று அர்ப்பணித்திருக்கிறார்கள் ஆண்டவரே. ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துங்க எப்பா. எவ்வளோ எப்பா சோதர ஆண்டவர் நெருக்கங்கள் சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆண்டவர் அதன் மத்தியில் உமக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும். உடைய ஜீவன் அப்பா இவர்களை ஆளுகை செய்யட்டும் அப்பா. பாதுகாத்து கொள்ளுங்க. இவர்களுக்குள்ள இருக்கிற அப்பா அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினால் அனல் மூட்டி எழுப்பப்படுவதாக, அனல் மூட்டி எழுப்பப்படுவதாக. கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இப்படி கிருபையினால் நிரப்புங்க, இப்படி நன்மையினால் நிரப்புங்க அப்பா. தெய்வீக பாதுகாப்பு. ஓ நன்றி ராஜ்யம். அப்படி ஆளுகை, அப்படி அபிஷேகம், மகிமை இவர்கள் மீது தங்கி இருக்கட்டும். இந்த நாளிலிருந்து விசேஷமாக இயேசுவின் நாமத்தினால பெருகட்டும், பெருகட்டும். இயேசுவின் நாமத்தினால
ஆசீர்வதித்து வல்லமையை எடுத்து பயன்படுத்தும்படியாய் செபிக்கிறேன்ப்பா. அப்பா இவருடைய அர்ப்பணிப்பை கர்த்தர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும்படியாய் செபிக்கிறேன்ப்பா. நன்றி தகப்பனே. மகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உமக்காக ஊழியம் செய்யட்டோமாப்பா. எல்லா விதத்திலும் நாமத்தை மகிமைப்படுத்திட்டோம். கிருபை மகள் சூசனை பாதுகாத்துக் கொள்ளட்டும்ப்பா. வெட்டினாகாய் ஸ்தோத்திரம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். உமக்காக எடுத்து பயன்படுத்துங்க. முழு குடும்பமாய் உமக்காக இவர்கள் எழும்பி பிரகாசிக்கிட்டோமாப்பா. அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. கர்த்தர் இப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் உட்கார்ந்து கொள்ள முடியும் அன்பை கேட்டுக்கொள்கிறேன். ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவருக்கு என்னால் முடிந்த ஊழியத்தை நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னால் முடிந்த எனக்கு குடும்பம் இருக்கிறது, வேலைகள் இருக்கிறது, அதன் மத்தியில் தேவனுக்காக என்னால் முடிந்த சிறுவர் ஊழியம், இல்லை வாலிபர் மத்தியில் செய்யப்படுகிற ஊழியம், பாடல் ஊழியம், ஆராதனை ஊழியத்தில் என்னை ஈடுபடுத்தி கொண்டு உண்மையை உத்தமமாய் இவைகளை செய்ய நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நீங்கள் தயவுசெய்து முன்பதாக ஒருபடி அன்பை கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திர ஆண்டவர். ஓ உமக்கு நன்றி ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவர். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திர ஆண்டவர். நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஓ உமக்கு நன்றி ராஜா. அப்பா ஸ்தோத்திரம். எப்படியாவது அப்பா ஸ்தோத்திரம் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், கனப்படுத்தணும் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர் என்று அர்ப்பணித்து வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை கர்த்தாவை தொடும்படியாய் செபிக்கிறேன். உடைய அபிஷேகம் இவர்களை மூடிக்கொள்ளட்டும் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த நாளில் விசேஷித்த அபிஷேகம், விசேஷித்த ஞானம் இவர்களுக்குள்ள இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. தேவ கிருபையினால் நிரப்புங்க. இவர்கள் கர்த்தர் இவர்களுக்குள்ள வைத்திருக்கிற தாளந்துகள், வரங்கள் அப்பா இயேசுவின் நாமத்தினால் அனல் மூட்டி எழுப்பப்படுவதாக கிருபையினால நிரப்புங்கப்பா. பாதுகாத்து கொள்வீராக. நீர் கொடுத்திருக்கிற தாளந்துகளுக்காய் ஸ்தோத்திரம், அபிஷேகத்திற்காய் ஸ்தோத்திரம். இன்னுமா வல்லமையை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம். உமக்கென்று ஊழியத்தை உண்மை உத்தமமாய் செய்து என் நாமத்தை கனப்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்ட முடியாது செபிக்கிற ஆண்டவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர். கிருபையினால அலங்கரிங்க ஆண்டவர். ஓ உமக்கு நன்றி ராஜா. உடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஓ ரீமா ஷகரா கதி ஆந்தரபா வல்லமையான கருவியாக எடுத்து மகளை எடுத்து பயன்படுத்த போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. தேவ கிருபை, தேவ பாதுகாப்பு மகளுக்கு உண்டாயிருக்கட்டும் அப்பா. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்குகின்ற வார்த்தையின்படியே மகளை பலப்படுத்தி உமக்காக எடுத்து பயன்படுத்த முடியாது செபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி தகப்பனே. அப்படின்னா தாயாருக்காய் ஸ்தோத்திரம். கிருபை தங்கி இருக்கட்டும். உமக்காக உண்மை உத்தமாக ஊழியம் செய்யட்டும் அப்பா. சபைக்கென்று அப்பா நல்ல தூண்களாய் நிற்கட்டும் இவர்களை இயேசுவின் நாமத்தினால. அப்பா எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக அப்பா இவர்களை மாற்றம் உருவாக்கும். ஜெபாவினால நிரப்புங்க. இவருடைய ஜெபங்களுக்கு பதில் இயேசுவின் நாமத்தில் இன்னுமாய் உண்டாகட்டும். அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க அப்போ. உம்முடைய உள்ளங்கையில் நீ வரைந்திருப்பதற்காக நன்றி ஆண்டவர். ஓ நன்றி ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவர். உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க, உம்முடைய கிருபையினால் அலங்கரிங்க. கர்த்தர் மகளுடைய வாழ்வில் நீர் வைத்திருக்கிற திட்டங்கள், நோக்கங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நிறைவேறட்டும் அப்பா. உம்முடைய சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை தாழ்த்தி அர்ப்பணித்து உமக்காக எதையாக செய்ய வேண்டும் என்று ஓடி வந்திருக்க மகளை கர்த்தாவே உமக்கென்று வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறேன். சிறுவர் ஊழியத்தில் உடைய கரம் இருக்கட்டும். இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. தேவ கிருபை சூழ்ந்து தாங்கி வழி நடத்திட்டோம் அப்பா. மகளுக்காய் ஸ்தோத்திரம். கிருபை மகளை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க அப்பா. அதிசயங்களை செய்யுங்கப்பா. மகளோட வாழ்வில் நீர் வைத்திருக்கிற திட்டங்கள், நோக்கங்கள் நிறைவேறட்டும். இன்னுமா அப்படி அபிஷேகத்தினால வரங்களினால நிரப்புங்க. மகளுடைய அப்பா சோதர மகளுக்குள்ள அப்படி அபிஷேகத்தை வைத்து இன்னுமா அப்பா சோதர ஆண்டவர் அனல் மூட்டி எழுப்பும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. எழுந்து பிரகாசிக்கட்டும் அப்பா. எழும்பு சீயன வல்லமையை தரித்துக்கொள் என்ற வார்த்தையின் எழும்பி பிரகாசிக்கட்டும் அப்பா. எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே இந்த நாளையில் ஸ்தோத்திர ஆண்டவர். நன்றி ராஜா. உங்கள் இடத்துக்கு போகலாம். ஸ்தோத்திர ஆண்டவர். ஹல்லேலூயா அப்பா. ஆண்டவரே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேலே உம்முடைய பாதுகாப்பு இருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. இஸ்ரவேலை காக்கிறவர் நீர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை அப்பா. உம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளை, உமக்காய் ஊழியம் செய்கிற பிள்ளைகளை, ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நான் காண்பிப்பேன் நீங்கள் சொன்னீங்க ஆண்டவர். ஸ்தோத்திர ஆண்டவரே அப்பா. அதே போல் அப்போ உமக்கென்று அர்ப்பணித்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் நீர் காண்பிக்க முடியாது ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய நாமத்திற்கு சகல துதி கன மகிமையாட்டு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்குற ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன்.